கர்த்தர் கொடுத்த அந்த நாளுக்காய் கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நம்ம ஆண்டவர் நம்மளை படைத்தது என்னதுன்னா, ஆண்டவர்கிட்ட நம்ம எப்பொழுதும் இடைபடணும், அவரோடு கூட இருக்கணும், அவர் பிள்ளையாக இருக்கணும், அவர் பிள்ளையாக வாழணும், அவருடைய ஆசீர்வாதத்தை பெறணும்னு தான் நம்மளை உருவாக்கியிருக்காரு. அந்த காரியத்தில் ஆண்டவர் உருவாக்கும் பொழுது ஆதாம் ஏவாள்கிட்ட என்ன மாதிரி தப்பு செய்ய வச்சு ஆசீர்வாதத்தை இழந்தானோ, அதுபோல் இன்றைக்கு நாளில் பாருங்கள், நிறையா பிசாசின் பிடியில் சிக்கி நோய் பிரச்சனையில் இருக்கிறவங்க நிறையா. அதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம ஒரு நேரத்தை செலவு பண்ணி அதுக்காக ஜெபிக்கிறதுக்கு இடையிலேருந்து நம்ம ஜெபிப்போம். எந்த நேரம் நமக்கு கிடைக்குதோ அந்த நேரத்தில் அவங்களுக்காண்டி ஜெபிப்போம். ஏன்னா பிசாசு நிறைய அலக்கழிக்கிறத நம்ம பார்க்கும். நிறைய பிள்ளைங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கஷ்டப்படுத நோய் பிரச்சனைகள்லாம் டாக்டராலே கண்டுபிடிக்க முடியலை. அப்படிப்பட்ட நோய்களெல்லாம் நிறைய கஷ்டப்படுறத நம்ம பார்க்கோம். அப்போ ஆண்டவர் சொன்ன காரியங்கள், அதில் வேதத்தில் ஆண்டவர் சொன்ன காரியங்கள் தான் நமக்கு அந்த காரியத்தை ஜெபிக்கிறதுக்காக நம்மளை ஆயத்தப்படுத்தியிருந்தாருன்னா நம்ம அதுக்காக ஜெபிக்கணும். அதுக்காக ஜெபித்து அந்த பிள்ளைகளை நம்ம விடுதலை செஞ்சு அப்படிப்பட்ட ஒரு திரள் கூட்டங்கள் எழும்பி அவங்க ஆண்டவரை ஆதரிக்கிறதை நம்ம பார்க்கணும். அப்படின்னு சொல்லி நம்ம தீர்மானம் எடுத்து நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அதையும் அங்கீகரித்து நம்மளை நடத்துவார்னு சொல்லி இன்றைக்கி நான் ஜெபிக்க போகிறோம். நம்ம அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு இன்றைக்கி பதில் தருவார்னு சொல்லி நம்ம விசுவாசத்தோடு ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு ஆண்டவரை துதித்து அப்புறம் அந்த ஜெபிக்கிறதுல ஒரு சில நேரத்தை செலவு பண்ணுவோம். ஆண்டவர் அந்த ஜெபத்தையும் கேட்டு பதில் தருவார்னு சொல்லி விசுவாசத்தோடு ஜெபிப்போம். ராஜா, நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ராஜா, நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். நாம் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி உன் கிருபை தந்தீங்கய்யா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீங்கய்யா. ஆனந்த மழையில் நனைந்து நனைந்ததின் நன்றி சொல்ல வைத்தீரையா. ஆனந்த மழையில் நனைந்து நனைந்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா என் இயேசு ராஜா, நன்றி ராஜா என் இயேசு ராஜா, நன்றி ராஜா என் இயேசு ராஜா. துன்பத்தின் பாதையில் நடந்த நாளில் தூக்கி சென்றீரையா. துன்பத்தின் பாதையில் நடந்த நாளில் தூக்கி சென்றீரையா. அன்பரும் கரத்தால் அனைத்து அனைத்துதின் ஆறுதல் தந்தீரையா. அன்பும் கரத்தால் அனைத்து அனைத்துதின் ஆறுதல் தந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா என் இயேசு ராஜா, நன்றி ராஜா என் இயேசு ராஜா, நன்றி ராஜா என் இயேசு ராஜா. ராஜா, நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். ஆம் சுவாமி, எங்களோடு கூட நீங்கள் இடைப்படுகிற தேவன் நான் இருக்கிறது நன்றி செலுத்துகிறோம்பா. நீங்கள் செய்த நன்மைகளை எண்ணி முடியாதது. எங்கள் துன்ப நேரத்தில் எங்களுடைய வேதனை நேரத்திலலாம் எங்களுக்கு விடுதலை தந்து எங்களை கரந்தூக்கி நடத்துகிற சுமந்து செல்கிற ஒரு நல்ல அன்பு தகப்பன் எங்களோடு கூட இருக்கீங்கப்பா. உங்களை நோக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில்
ஜெபிக்கிற வேளையிலே நீங்கள் ஒரு பெரிய அற்புதத்தை அதிசயங்களை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிற ஐயா. நீங்கள் வேதத்திலே சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்க இந்த நாட்களிலே வருகிறோம் ஆண்டவரே. ஜெபத்தை கேட்டு பதில் தர வேண்டுமா ஜெபிக்கிற ஐயா ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. மார்க் 9வது அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி தெரியும். அந்த இடத்துல ஒரு தகப்பன் ஒரு பிசாசினால் அலக்கரிக்கப்பட்ட ஒரு மகனை கொண்டு வந்து சீசர்கள்ட்ட கொண்டு வரார். கொண்டு வரும் பொழுது அவங்களால அந்த பிசாசை விரட்ட முடியலை. அவர் ஆண்டவரை நோக்கி வராரு. ஆண்டவர்கிட்ட சொல்கிறாரு, ஆண்டவரே உங்கள் சீசர்கள்ட்ட எத்தனை பேர்கிட்ட கொண்டு போனாங்களோ இன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்கி பிசாசினால் அலக்களிக்கப்படும் பொழுது இந்த சுகத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி எங்கெல்லாமோ அலையிறாங்க. ஏன்னா சுகம் ரொம்ப முக்கியம். பிள்ளைகளுக்கு சுகம் இல்லாமல் இருந்ததுன்னா வீடு எப்படி இருக்கும் பாருங்கள், ஒரு நரகம் மாதிரி தான் இருக்கும். ஆஸ்பத்திரிக்கு அதுக்கு போய் அலைஞ்சவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி தெரியும். அவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் அவர் இங்கே என்ன பண்ணுறாரு, ஒருத்தட்டா ஜெபிக்கிறதுக்கு நான் எல்லாத்தையும் கொண்டு போகிறேன் ஆண்டவரே. அந்த பிசாசு எப்படிலாம் பாருங்கள் அலக்களிக்கு அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த நாட்களில் பிசாசானவன் பிள்ளைகளெல்லாம் நோய் என்ன நோயின்னே தெரியாதபடி நோயை கொண்டு பிள்ளைகள்லாம் அலக்கழிச்சு குடும்பங்களை அலக்கழிக்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்காண்டி தான் இன்றைக்கி ஜெபிக்க போகிறோம். இந்த ஜெபிக்கும் பொழுதே ஆண்டவர் இந்த அற்புதத்தை ஆண்டவர் எப்படி செஞ்சாருன்னு பாருங்கள். அந்த இடத்துல பாருங்கள், அவன் கொண்டு வரும் பொழுது அவனை இடத்துல கொண்டு வந்தாங்க. ஏன் இப்படி விசுவாசம் இல்லாமல் இருக்கீங்க, இப்படி அவங்களால எங்கெல்லாம பிசாசு போகும்போது ரெண்டு பேராக சொல்கிறாங்க. ஆண்டவர் அனுப்பும்போது சொல்கிறாங்க பிசாசுலாம் எங்களுக்கு பயப்படுதுன்னு சொல்லி. ஆனால் இந்த பிசாசை அவங்களால விரட்ட முடியாமல் இருக்கிறதுனால அந்த தகப்பன் கொண்டு வரும் பொழுது அவனை என்கிட்ட கொண்டு வாங்கன்னு சொல்லி ஆண்டவர் கொண்டு வரான்னு சொல்லுதாரு. அந்த வசனத்தை நீங்கள் படித்தா 20வது வசனம், மார்க் 9ல் 20வது வசனத்தில் சொல்றாரு, அவனை என்று கொண்டு வாருங்கள். அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலக்களித்தது. அவன் தரையில் விழுந்து நுரை தள்ளி புரண்டான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ எவ்வளோ பெரிய ஒரு கொடூரமான ஒரு காரியத்தை பிசாசனம் செய்கிறான். அப்போ அப்படி செஞ்சிட்டு இருக்க வேதனையோடு அந்த தகப்பன் கொண்டு வரும் பொழுது இந்த ஆண்டவரை பார்த்த உடனே, ஆண்டவரை கண்ட உடனே அவன் இன்னும் அலக்களிக்கான்னு சொல்லி பார்க்கும். அப்போது நம்முடைய வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா நிறைய பிள்ளைங்களுக்கு நோய் வருது, பிரச்சனைகள் வருது, என்னென்ன தெரியாமல் நம்ம தவிக்கும் பொழுது பார்த்திங்கன்னாக்கி ஆண்டவரை நோக்கி தான் நம்ம பார்க்கணும்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கொண்டு வரும் பொழுது அவர் சொல்கிறார் பாருங்கள். அந்த தகப்பன் நோக்கி ஆண்டவர் கேள்வி வேறு கேட்குறாரு. நம்மகிட்ட அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இப்போ சுற்றியில் இருக்கிற இந்த பிள்ளைகளுக்காக அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதுக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய விடுதலையை தந்து அந்த பிள்ளைகளையும் ஆராதனைக்குரிய பிள்ளைங்களாக மாற்றணும்னு சொல்லி தான் இன்றைக்கி நம்ம ஜெபிக்கும். அவர் அவர் அந்த அலக்களிக்கும் போது அவர் சொல்கிறாரு, தகப்பனை பார்த்து கேட்காரு, இது உண்டாகி எவ்வளோ காலம் ஆகிட்டுன்னு சொல்லி சின்ன வயசுலேருந்தே இருக்கேன்னு சொல்லலாம். அப்போ அந்த சின்ன வயசுலேருந்து அந்த பையனை எப்படி தூக்கிட்டு அந்த தகப்பனை அலைஞ்சிருப்பான் பாருங்கள். அலைஞ்சி எப்படியா விடுதலையை நோக்கி பார்க்காங்க. விடுதலை எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம எங்கெல்லாமோ அலையிறதை நம்ம பார்ப்போம். ஆனால் நமக்கு எவ்வளோ நன்மைகளை செஞ்சுருக்காரு, நமக்கு எவ்வளோ விடுதலை தந்திருக்காரு. அந்த விடுதலை மற்றவங்களுக்கு சொல்லணும்னு தான் ஆண்டவர் நம்மளை விடுவிக்கார். அப்படி எல்லாத்தையும் விடுதலை செய்யணுங்கிற நோக்கம் தான் ஆண்டவருக்கு சிலுவையில் மறித்தது. அந்த நோக்கத்தின்படி நம்மளை அழைத்திருந்தாருன்னா இந்த ஜெபிக்கிற ஜெபத்துக்கு நீங்கள் ஜெபிங்க. அந்த அவர் பாருங்கள், அந்த சொல்லும் பொழுது அவர் என்ன நடக்கு அப்படிங்கிற தகப்பன் சொல்கிறார். என்ன காரியம் ஆண்டவர் கேட்டோடனே இது என்ன செய்யுதுன்னா தண்ணியில் தள்ளிடுது, அடுத்தது தீயில் தள்ளிடுது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறத நம்ம பார்க்கோம். அப்போது நம்ம இதெல்லாம் படிக்கும் பொழுதே பார்த்திங்கன்னாக்கி நம்முடைய வாழ்க்கையில் நிறையா ஐயோ இவ்வளோ கஷ்டப்படுத பிள்ளைய வச்சுட்டு ஆண்டவர்கிட்ட அவன் ஜெபிக்கிறான், அவனுக்கு விடுதலை கிடைக்க அப்படின்னு சொல்லும் பொழுது நாமளும் இந்த வசனத்தை தியானித்து நம்மளும் ஜெபிக்கும் பொழுது அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு விடுதலை கிடைக்கணும்னு சொல்லி நம்ம விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். அது பாருங்கள், ஏதாயும் குடும்பம் ஆனால் இந்த தீயிலையும் தண்ணியிலையும் தள்ளுது ஆண்டவரே, நீர் ஏதாவது எத்தனை பேர்கிட்ட கொண்டு போயிட்டேன், யார்கிட்டையுமே நடக்கலை, ஆனால் நீர் ஏதாவது செய்யணுன்னாக்கி எங்கள் மேலே மனதுருகி எங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்கிறோம். அப்போது மனதுருக்கம் அப்படிங்கிறது ஆண்டவர்கிட்ட தான் இருக்குது. ஆண்டவர் மனதுருகி தான் அந்த பையனை சுகமாக்குறாரு. கடைசியில் நமக்கு தெரியுது. ஆனால் முன்னாடி பாருங்கள், அவர் அழுதுட்டு வர்றாரு, ஏதாவது முடியுமா, ஏதாவது செய்வாங்களா அப்படின்னு சொல்லி வரும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, பிள்ளையின் தகப்பனை விசுவாசிக்கிறான்னு கேட்காரு. அப்போ நம்முடைய விசுவாசம் தான் ஆண்டவர் நம்மளை சுகப்படுத்துறது. அப்போ நமக்கு அவிசுவாசம் இருக்கும்னா நம்ம சுகப்படாமல் நம்ம வேதனையோடு இருப்போம். அப்போ அந்த காரியங்களை செய்கிறதுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த காரியத்தை செய்யணும், விசுவாசிக்கணும். அப்போ விசுவாசிக்கணும்னா எனக்கு விசுவாசம் இல்லைன்னு சொல்லி அவர் எனக்கு அவிசுவாசம் தான் நீக்கும் ஆண்டவரே, நீங்கள் தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி
இப்போ என்ன சொல்கிறாருன்னா அந்த தகப்பன் வந்து உம்மால தான் முடியும் அப்படின்னு சொல்லி அந்த முடிவில் அவர்கிட்ட தான் கொண்டு வந்து எல்லாத்தையும் சொல்கிறார். என்கிட்ட தவறு இருந்தாலும் சரி நீங்கள் தான் சுகமாக்கணும்னு சொல்லி கடைசியில் வந்து நிற்கிற மாதிரி நாமளும் இந்த நாட்களில் நீங்கள் தான் எல்லாம் செய்யணும், நீங்கள் தான் விடுதலை செய்யணும். இந்த பிசாசு என்ன செஞ்சாலும் சரி அந்த பிள்ளைகளுக்கு விடுதலை தரது நீங்கள் தான் செய்யணும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்கள் என்ன செய்வார். அவன் பிள்ளையின் தகப்பன் அப்படி சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்வார், அந்த ஜனங்களுக்கு அந்த ஆண்டவர் சொல்லி தீங்கு செய்யும்படி உதவி செய்யும் என்று சொல்லி கண்ணீரோட வந்து சத்தமிட்டு அழுதான். என்னமா உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம உதவி கேட்டு நம்ம மனுஷன் நோக்கி ஓடுறோம். நம்ம மனுஷன் நோக்கி ஓடும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த உதவி ஒரு நிரந்தரம் இல்லாத உதவியாக இருக்குது. அதனால் இந்த இடத்துல நீங்கள் படிக்கும்பொழுது பார்த்திங்கன்னா ஆண்டவரை நோக்கி வர்ற மனுஷனுக்கு எப்படிப்பட்ட உதவி கிடைக்கி பாருங்கள். அவன் வந்து அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாக ஓடுகிறத இயேசு கண்டு அந்த அசுத்தாவியை நோக்கி, ஊமையின் செவிடுமான ஆவியை இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள்ளே போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். அப்போது ஆண்டவர் வந்து ஒரு கட்டளையை கொடுக்காரு. நம்முடைய வாழ்க்கையில் பிசாசானவன் என்ன கிரியை பண்ணிட்டு இருந்தாலும் அதுக்கு ஒரு கட்டளையை கொடுத்து அவர்கிட்ட வரும்பொழுது அவர் ஒரு கட்டளையை கொடுத்து அந்த பிசாசுக்கு ஒரு கட்டளை கொடுக்காரு, இங்கே வராதன்னு சொல்லி சொல்கிறாரு. அது பார்க்கும். அப்போ சத்தமிட்டு அவன் செத்தவன் போல் நான் தான் செத்து கிடக்கான்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறது நம்ம பார்க்கோம். இந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக நமக்கு தெரியும். அந்த பையன் கீழே விழுந்து செத்து போன மாதிரி இருப்பான். அப்போ எல்லோரும் செத்து போயிட்டாம்பாங்க. ஆனால் ஆண்டவர் வந்து கரம் பிடிச்சி தூக்குதாரு. இந்த பிசாசு போன உடனே அந்த பையன் விழுந்து கிடக்கிறத தூக்கி அந்த தகப்பன்கிட்ட கொடுக்காருன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்போ தான் சீசர்கள்லாம் கேட்காங்க, ஏன் ஆண்டவரே எங்களால் முடியலைன்னு சொல்லி அவர் வந்து கேட்குறத நீங்கள் பார்க்கலாம். அவங்க வீட்டுக்கு போன உடனே சீசர்கள்லாம் கூட்டமாக போயிட்டு அவங்க இடத்துல தனித்து கேட்டாங்கன்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல 28வது வசனத்தில் கேட்காங்க. 29 வசனத்தில் அதற்கு அவர், இவங்க பிசாசு ஜெபத்தினால்தான் இந்த பிசாசே போகும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறத நம்ம பார்க்கோம். அப்போ ஜெபம் தான் ரொம்ப முக்கியமானது. நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர் பிள்ளைகளுக்கு பெரிய விடுதலையை தரதுக்கு இந்த நாட்களில் நம்ம ஜெபிக்கும் பொழுதே அந்த அற்புதத்தை நாட்களில் செய்வார். அதை நம்ம விசுவாசத்தோடு அந்த நாட்களில் ஜெபிப்போம். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். ஆனால் ஒரு நேரத்தை செலவு பண்ணி இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறதுக்கு நம்ம இன்றைக்கி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியம் செய்வோம். ஜெயிப்போம். நல்ல தகப்பனே நமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. தகப்பனே, பிசாசினால் அலக்கழிக்கப்படுகிற ஒரு பிள்ளையை நீங்கள் சுகப்படுத்தி எத்தனை பெரிய காரியங்களை செய்தீங்க சுவாமி. அதட்டி நீர் அவன் கொண்டு வந்த பொழுது நாங்கள் கொண்டு வரும் பொழுதே இந்த பிள்ளைகளை என்ன வேதனைப்படுத்துதோ அதை எல்லாம் நாங்கள் ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கும் பொழுதே ஆண்டவரே உங்களை பார்த்த பொழுதே பிசாசு நடுங்குவான். ஆண்டவரே உங்களுடைய நாமத்துக்கு அவன் நடுங்குவான். உம்மிடத்தில் ஜெபிக்கும் பொழுதே அவன் ஆண்டவர் விசுவாசத்திலே வரும் பொழுது ஆண்டவரே விடுதலை பெற்றுக்கொள்ள முடியுமே. அதுபோல் நாங்களும் வருகிறோம் ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளுக்காக வருகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, பிசாசினால் அலக்களிக்கப்பட்டு நோயினால் வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றத்தை அற்புதத்தை செய்து இந்த நாட்களிலே ஒரு திரள் கூட்டம் எழும்பி துதித்து உம்மை பாடுகிற கூட்டங்களாக எழும்ப தேவன் அப்படியே நீ வழிநடத்த போருக்காக நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பாரங்களை கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவரே, பிசாசு ஆண்டவரை அலக்களிக்கிற ஒவ்வொரு நோய்க்காக ஜெபிக்கும் பொழுது ஒவ்வொரு அவயங்களையும் ஒவ்வொரு உறுப்புகளையும் தொட்ட வேண்டுமா, எந்த இடத்துல பாதிப்பு இருக்கிறதோ அந்த பாதிப்பை நீங்கள் ஆண்டவரை சரி செய்து உம்முடைய நாமத்தை உயர்த்தி பாடி துதிக்கிற பிள்ளைகளாய் எழும்பத்தக்கதாய் தெளிந்த புத்தியை தந்து ஆண்டவரே நடத்தி செல்ல வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. எந்த இடத்துல கட்டி வைத்திருக்கிறான் அந்த கட்டுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே உடைக்கப்பட, தேவனுடைய நாமம் உயர்த்தப்பட, எங்களை வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்ற தகப்பனே எல்லா தடைகளையும் உடைத்து தடுப்பு சுவர்கள் எல்லாம் தகர்க்கப்பட்டதாய் இருக்க தேவ கிருபை, தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்பட்டு எங்களை ஆண்டவரே பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசத்தோடு இந்த நாட்களில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபிக்கும் பொழுதே நீங்கள் அற்புதத்தை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறையா. எந்த இடத்துலலாம் எந்த பிள்ளைகள்லாம் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு பெரிய விடுதலையை, ஒரு ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாய் மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லாராலும் தள்ளப்பட்ட நிலையிலே இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்து விடுதலையை தந்து ஆண்டவரே நீங்கள் விடுதலை செய்கிறவர். குமாரன் விடுதலையானால் மெய்யாகவே விடுதலையாக என்று சொன்ன தேவனுடைய விடுதலையை நாங்கள் பெற்றுக்கொள்கிற நாள் மாற வேண்டுமா ஜெபிக்கிறையா. பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறையா. ஒரு அற்புதத்தை செய்யும், அதிசயங்களை செய்யும், ஆசீர்வதியும் சுவாமி. அப்படிப்பட்ட காரியங்களை நீ செய்ய போறக்கா நன்றி செலுத்துகிறோம். எவனை விழுங்கலாம் என்று சுற்றி தீர்கிற ஆண்டவரே பிசாசுக்கு எங்களுடைய பிள்ளைகளை எல்லாம் பாதுகாத்து ஆண்டவரே சுகபத்திரமா எங்களை ஆண்டவரே நடத்தி செல்ல வேண்டுமா ஜெபிக்கிற
செலுத்துகிறையா. உடைய நாமத்தை உயர்த்தி உனக்கு சாட்சிகளாக நிற்கத்தக்கதான கிருபையை எங்களுடைய வாழ்க்கையிலையும் தந்து வழிநடத்தமா செபிக்கிறேன். அப்படியே நீ செய்ய போறக்கா நன்றி செலுத்துகிறேன். எங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்தபடியா நன்றி. உங்களுடைய வசனத்துக்குள்ளே நாங்கள் இன்னும் அதிகமாக நெருங்கி வந்து உங்களுடைய பாத்திலே அமர்ந்திருந்து ஜெபிக்க எங்களுக்கு நீங்கள் அதிகமாக நீங்கள் ஆண்டவரை அபிஷேகத்தினால் நிறைத்து நடத்த வேண்டுமா செபிக்கிறையா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் நடத்தி செல்ல போறக்கா நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்தபடியா நன்றி. மறுபடியும் உங்கள் சமூகத்தில் வரும் வரை எங்களை காத்து வழிநடத்தமா செபிக்கிறேன். துதிக்கான மகிமையெல்லாம் அம்மாக்கே செலுத்துகிறேன். ஏசு நாம் தெரிஞ்சவங்களுக்கு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.